ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டூடியோவில் இப்போ நாம் சுவையான கருணை கிழங்கு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது பிடி கருணை கிழங்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிழங்கை நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிடலாம். இப்போ இதை சின்ன சின்ன துண்டாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா அரை டீஸ்பூன் போல் சீரகம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நாம் புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவு புளியை அரை மணி நேரம் முன்னாடியே ஊற விட்டு அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் நாம் கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சு 2 மினிட்ஸ் மட்டும் வேக விட்டால் போதும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக ரெடி ஆயிருச்சு. சுவையான கருணை கிழங்கு புளிக்குழம்பு தயாராகிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.